السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை, அல்லாஹ் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, புனிதமிகு ரபீஉல் அவ்வலுடைய மாதம் இன்னும் சில நாட்களில் நம்மை வந்தடைய இருக்கிறது. இந்த விழாவின் தலைவர் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஜமாஅத்துல் உலமாவுடைய வட்டார தலைவர் ஹஜ்ரத் குபரா அவர் உரையாற்றுகிற பொழுது சொன்னார்கள், பல இடங்களிலே ரமலானை வரவேற்கும் விதமாக உரை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ரபீஉல் அவ்வல் மாதம் வந்த பின்பு பெருமானாருடைய புகழ் பாடக்கூடிய சபைகளை நடத்துவார்கள். ரபீஉல் அவ்வலை வரவேற்கும் நிகழ்ச்சி என்று நாம் இங்குதான் ஆரம்பமாக பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா இதை முன்மாதிரியாக வைத்து இன்னும் பல இடங்களுக்கு அதை இந்த முயற்சியை தொடர வேண்டும் என்று ஹஜ்ரத் அவர்கள் துஆ செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித மாதம் நம்மிலே வருகிற பொழுது அந்த மாதத்தையும் அந்த மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை நிலைநாட்டக்கூடிய மஜ்லிஸ்களையும் ஏற்பாடு செய்வதற்கும் முன்பே தயாராக இருப்பது அருமையில் அவசியம். ரமலானுக்கு தயார் செய்வது போல இந்த மாதத்திற்கும் நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். கண்ணியம் மிகுந்த பெரியோர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொள்வது மட்டுமல்ல, ஒவ்வொரு மூமின் மீதும் பெருமானாரை அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்று ஈமான் கொள்வது மட்டும் கடமை அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவதும் அவர்களை மதிப்பதும் அவர்களை கொண்டாடுவதும் ஒவ்வொரு மூமின் மீதும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரம் வ நதீரா. நபியே ஹபீபே, உங்களை நாம் நபியாக, ஷாஹிதன் இந்த மக்களுக்கு சாட்சி சொல்லக்கூடியவராக, வ முபஷ்ஷிரன் மக்களுக்கு சுவனத்தை பற்றி நற்செய்தி சொல்லக்கூடியவராக, வ நதீரன் இந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவராக உங்களை அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி, நீங்கள் அல்லாஹ்வை கொண்டும் ரசூலை கொண்டும் ஈமான் கொள்ள வேண்டும். வ துஅஸ்ஸிரூஹு, அந்த நபிக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். வ துவக்கிரூஹு, அந்த நபியை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். நபியை நீங்கள் கண்ணியப்படுத்துவதை நம்மேல் கட்டாயமாக்கி இருக்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா. வ துஸப்பிஹூஹு புக்ரத்தம் வ அஸீலா, அந்த அல்லாஹ்வை நீங்கள் காலையும் மாலையும் தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் அனுப்பி இருப்பதாக சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வின் திருத்தூதராக நாம் ஏற்றுக்கொண்டோம், அல்லாஹ்வுடைய நபி என்று அவர்களை நாம் ஒத்துக்கொண்டோம். இது ஒன்று மட்டும் நமக்கு போதுமா என்றால் பத்தாது.
நபியை கண்ணியப்படுத்துங்கள், மரியாதை செலுத்துங்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா கூறிவிட்டார். நபியை எப்படி கண்ணியம் செலுத்துவது, எப்படி மரியாதை செலுத்துவது, எந்த முறையிலெல்லாம் நபியை நீங்கள் கண்ணியப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் கண்ணியப்படுத்துங்கள். இங்கே சபைக்கு வந்தோம், பள்ளிவாசலின் தலைவர் அவர்கள் நமக்கு சால்வை அணிவித்து கண்ணியப்படுத்தினார்கள். இது கண்ணியப்படுத்துகிற ஒரு முறை. சில இடங்களிலே மாலையிட்டு கண்ணியப்படுத்துகிறார்கள். சில இடங்களிலே அவர்கள் செல்லுகிற அரசியல் தலைவர்கள் செல்லக்கூடிய இடங்களிலே மலர் தூவி வரவேற்கிறார்கள். சில இடங்களிலே அவர்களை செல்லும் இடங்களில் சிவப்பு கம்பளங்களை விரித்து பிரதமரை வரவேற்றார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். கண்ணியப்படுத்துகிற முறை. எப்படியெல்லாம் நபியை கண்ணியப்படுத்த வேண்டும், எப்படியெல்லாம் நபியை புகழ வேண்டும், எப்படியெல்லாம் உச்சகட்டமாக புகழ வேண்டுமோ அப்படியெல்லாம் புகழலாம். எப்படியெல்லாம் நபியை கண்ணியப்படுத்த வழி இருக்கிறதோ அப்படியெல்லாம் செய்யலாம். அத்தனையும் மார்க்கம் அனுமதிக்கிறது. ஒன்றை தவிர. அது என்னங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய உம்மத்துகள் சிலர் அவர்களை சாலிது சலாசா, அல்லாஹ்வுடன் எங்களுக்கு அவரும் ஒரு இறைவன் என்று கூறினார்கள். 3 இறைவன் எங்களுக்கு, அவற்றில் அல்லாஹ்வும் ஒரு இறைவன், பிதா சுதன் பரிசுத்த ஆவி. அல்லாஹ் ஒரு இறைவன், ஈசா நபி ஒரு இறைவன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இறைவன், 3 இறைவன் எங்களுக்கு என்று சிலர் கூறினார்கள். இன்னும் சிலரோ வகாலத்தின் நசாரா மஸீஹ் இப்னுல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். சிலர் அல்லாஹ் என்று சொன்னார்கள், அல்லாஹ்வுடன் கூட்டாளி என்று ஆக்கினார்கள். சிலரோ அவர்கள் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். இந்த 2 மட்டும் சொல்லக்கூடாது. நம்ம மற்ற எவ்வளவு நீ புகழ்ந்தாலும் நபியுடைய அந்தஸ்துக்கு அது கம்மி தான். தஅமத்தஅத்துஹும் நஸாரா ஃபீ நபியிஹிமி, நசாராக்கள் தங்கள் நபியுடைய விஷயத்தில் என்ன குறை செய்தார்களோ, நபியை அல்லாஹ்வுக்கு சமமாக கருதினார்களோ, சாலிசு சலாசா 3 கடவுள்கள் ஒரு கடவுள் என்று சொன்னார்களோ அப்படி சொல்லாதீர்கள். அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்களோ அப்படி சொல்லாதீர்கள். இதை தவிர நீங்கள் என்னவெல்லாம் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டாடினாலும் அது கம்மி தான். என்னவெல்லாம் செய்ய முடியும் பெருமானாருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக, பெருமானாருடைய கண்ணியத்தை வெளிப்படுத்துவதற்காக நீ என்ன செய்தாலும் அது கம்மி தான் அன்பர்கள். ஏன் அல்லாஹ் சொல்றான் வத்து வக்திருஹு, விளங்குங்களா? சில பேர் சொல்கிறார்கள் இந்த பள்ளிவாசலை இன்று லைட்டு போட்டு அலங்காரம் செய்தார்கள். இந்த லைட்டு வேஸ்ட் தானே. இந்த லைட் எதுக்கு? இதுக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு 1000 ரூபாயை கொண்டு போய், இதுக்கு செலவழிக்கக்கூடிய ஒரு 5000 ரூபாய் மீலாது விழாவுடைய பள்ளிவாசல் அலங்காரத்துக்கு கொடுக்கக்கூடியதை கொண்டு போய் ஒரு ஏழை கொமுறு கொடுக்கலாமே, பசியால் வாழக்கூடிய ஏழைகள் கொடுக்கலாமே என்றெல்லாம் சிலர் கூறுகிறார்கள். நம்ம என்று சிலர் நினைக்கலாம், அதாவது இதுக்கு போய் காசு செலவு பண்ணுறாங்களே அப்படின்னு. அன்பர்களே, அல்லாஹ் சொல்கிறான் கண்ணியப்படுத்துங்கள் என்று. பெருமானாரை கண்ணியப்படுத்துவதற்காக என்னவெல்லாம் நீ செய்ய முடியுமோ, எவ்வளவெல்லாம் செலவு செய்கிறாயோ ஒன்றுக்கு பல ஆயிரமாக அல்லாஹ் திருப்பி கொடுப்பான். இப்போ வந்தவுடன் தலைவர் அவர்கள் ஒரு போர்வையை போர்த்தி கண்ணியப்படுத்தினார், பொன்னாடை என்று போர்த்தினார்கள். இப்போ நீங்கள் நினைக்கலாம் அது ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாங்க. அந்த 100 ரூபாய் வேஸ்ட் தானே? வேஸ்ட் அல்ல அன்பர்களே. அது உலமாக்களை கண்ணியப்படுத்த வேண்டும் எண்ணத்திலே என்ன செலவு செய்தார்களோ அது அந்த உலமாக்களை கண்ணியப்படுத்துவது, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவது. ஹதீஸில் வருகிறது, அல்லாஹ் சொல்கிறார், பெருமானார் சொன்னாங்க, இன்னமின் இஜ்லாலில்லாஹி தஆலா இஜ்லாலி ஹாமில் குர்ஆன், குர்ஆனை சுமந்தவர்களை நீ கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவது என்றார்கள். அப்போ நான் உலமாக்களை கண்ணியப்படுத்துகிறேன் என்று கூறி ஒரு சால்வை போர்த்தினாலோ, ஒரு பேனா அவர்களுக்கு நீ வாங்கி கொடுத்தாலோ, அவர்களை வீட்டிலே அழைத்து உன்னால் முடிந்தாலோ உணவளித்தாலோ நீ அல்லாஹ்வை கண்ணியப்படுத்து, அல்லாஹ்வுக்கு கொடுப்பதாக எண்ணிக்கொள். பெருமானார் சொன்னாங்க, நீ ஆலிமுக்கு என்னவெல்லாம் செய்யறியோ அல்லாஹ்வுக்கு செய்யறது. நீ ஆலிமுக்கு 50 ரூபா கொடுத்தா அல்லாஹ் கொடுத்தது, ஆலிமுக்கு நீ கூப்பிட்டு அவர்களுக்கு வீட்டில் விருந்து கொடுத்தது அல்லாஹ் கொடுத்தது, ஆலிமுக்கு ஒரு கைலி வாங்கி கொடுத்தா நீ அல்லாஹ் கொடுத்தது. வ இன்னமின் இஜ்லாலில்லாஹி தஆலா இஜ்லாலி ஹாமிலில் குர்ஆன், குர்ஆனை தங்கள் நெஞ்சங்களிலே சுமந்த அந்த உலமாக்களை நீ கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவது அன்பர்களே. அப்படி இருக்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
கண்ணியப்படுத்துவதை அல்லாஹ் நம்ம மேல் கடமையாக்கி விட்டான். என்ன உங்களால் முடியுமோ, உங்கள் பணம் காசுகளை செலவு செய்ய முடியுமோ, உங்கள் வீடுகளை அலங்காரம் செய்து ஏனென்று ரசூலுல்லாஹ்வை கண்ணியப்படுத்தி என்று சொல்லுங்கள். அல்லாஹ் சந்தோஷப்படுறான். யாரோ வயிறு எறிவார்கள், பெருமானாரை பிடிக்காதவர்கள் வயிறு எறிவார்கள், அவர்கள் வயிறு எரிந்தவர்கள் வயிறு எரிந்து விட்டு போகட்டும், நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்துங்கள், பள்ளிவாசல்களை 12 நாட்களும் அலங்காரம் செய்யுங்கள், பள்ளிவாசலை மௌலூத் ஷரீஃப் நடத்துங்கள், பெருமானாரை புகழுங்கள், ஒவ்வொரு வீட்டிலும் கொடியேற்றுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி என்ன செய்தாலும் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். நண்பர்களே, وَإِنَّ مِنْ إِجْلَالِ اللَّهِ تَعَالَى إِجْلَالِ حَامِلِ الْقُرْآنِ என்ற ஹதீஸ் அபூ தாவூதில் வரக்கூடிய ஹதீஸ், அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. அப்ப அன்பர்களே, ஏன் நான் சொல்றேன்னு கேட்டா, சிலர் இன்றைக்கு பெருமானாரின் புகழ் பாடுவது என்ன அவசியம் என்ன இருக்கிறது, பெருமானாரை பள்ளிவாசலை வைத்து என்ன புகழ் பாட வேண்டும், பள்ளிவாசல் அல்லாஹ்வை தொழுவதற்காக வேண்டி அல்லவா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, இதில் பெருமானாரை பற்றி புகழ் பாட வேண்டுமா, மௌலூத் ஷரீஃப் எல்லாம் ஓத வேண்டுமா, இங்கே சீரணி பகர வேண்டுமா, தபுருக்கு வழங்க வேண்டுமா, இங்கே உணவு கொடுக்க வேண்டுமா, இதற்காக வேண்டிய பள்ளிவாசல் என்று கேட்கிறார்கள். அன்பர்களே, அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலிருந்து மௌலூத் ஷரீஃப் பெருமானுடைய புகழ் பாக்கள் படிக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸிலே வருகிறது, ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமானாரை புகழ்ந்து படிக்கக்கூடிய கவிஞர்கள் 4-5 பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தார்கள். ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, கஅப் பின் ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற கவிஞர்கள் பெருமானாரை புகழ்ந்து பாடல் படிப்பார்கள். ரசூலுல்லாஹ் ரொம்ப ரசித்து கேட்பாங்க. ஏனென்றால் பெருமானாரை புகழ்ந்து படிக்கிற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறை கூறி எதிரிகளில் உண்டான கவிஞர்கள் பெருமானாரை குறை கூறி கவிதை படிப்பார்கள். அதற்கு பதில் சொல்லி பெருமானுடைய உயர்வை பேசி பெருமானை குறை கூறுபவர்களை திட்டி பெருமானாருடைய உயர்வை பயான் செய்து இவர்கள் பேசுவார். பெருமானார் சொன்னாங்க, நல்லா சொல்லுங்கள் ஹஸ்ஸான், நாம் ஈட்டியால் எறிவதை விட, அம்பால் ஈட்டியால் வாளால் பதில் சொல்வதை விட இந்த வார்த்தைகள் அவர்கள் ரொம்ப பாதிப்பை உண்டாக்கும். பாருங்க, அந்த காலத்தில் எத்தனையோ ஈட்டிகள் எரிஞ்சிருப்பார்கள், அந்த ஈட்டிலாம் காணாம போயிடுச்சு, அந்த புண்ணுலாம் காணாம போயிடும். ஆனால் எதிரிகளை திட்டி பெருமானாரை புகழ்ந்து ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு எழுதிய கவிதைகள் இன்ன வரைக்கும் வாழுது. இன்ன வரைக்கும் அந்த கவிதைகள் இருக்கின்றது. ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அவர் பெருமானாரை புகழ்ந்து படிக்கிறார்கள், புகழ்கிறார்கள், சொல்லுகிறார்கள் ஒரு கட்டத்திலே, மாயின் மதஹத்து முஹம்மதன் பி மகாலதி, என் சொல்லால் நான் பெருமானாரை புகழ்ந்ததாக நீங்கள் என்ன வேண்டாம், வலாகின் மதஹத் மகாலதி பி முஹம்மதி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்த காரணத்தினால் என் சொல் உயர்ந்து விட்டது என்று சொன்னார். பெருமானாரை எங்கே புகழ்கிறோமோ அந்த மஜ்லிஸ் தான் உயர்வு பெறும். அன்பர்களே, நாம் புகழ்ந்ததால் பெருமானாருக்கு உயர்வு என்று நினைக்க வேண்டாம். இந்த பள்ளிவாசல்ல இந்த உட்கார்ந்து இந்த மஸ்ஜிதிலே பெருமானாரை புகழ்ந்தால் பெருமானாருடைய அந்தஸ்து மேலே சென்று விடுமா? இல்லை, பெருமானாரை புகழ்ந்தால் நம் பள்ளிவாசலுடைய அந்தஸ்து மேலே செல்லும், இங்கே கலந்து கொண்டவருடைய அந்தஸ்து மேலே செல்லும், இங்கே பேசியவருடைய அந்தஸ்து மேலே செல்லும், இங்கே உட்கார்ந்து கேட்டவர்களுடைய அந்தஸ்து மேலே செல்லும், இதற்காக சாயா வழங்கியவர்கள் இந்த நிகழ்ச்சியை கண்ணியப்படுத்தியவருடைய அந்தஸ்து மேலே செல்லுமே ஒழிய அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்து மேலே போச்சு இல்லை. அது ஹஸ்ஸான் பின் சாபித் சொல்றாங்க, மாயின் மதஹத்து முஹம்மதன் பி மகாலதி லாகின் மதஹத்து மகாலதி பி முஹம்மதி, பெருமானாரை கொண்டு என் சொற்கள் தான் உயர்வடைந்தன என்று சொன்னார். அந்த ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரை புகழ்வதற்காக பள்ளிக்கு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து, எப்படி பள்ளிவாசலிலே இமாம் பயான் செய்வதற்காக வேண்டி குதுபா உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி மிம்பர் அமைக்கப்பட்டிருக்கிறதோ, உயரமாக ஏறி நின்று மக்களுக்கு பேசினால் எல்லாருக்கும் தெரியும் என்று மிம்பர் அமைக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போன்று ஒரு மிம்பரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக வேண்டி அமைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைத்து இங்கே ஏறி நின்று படியுங்கள். அப்ப அன்பர்களே, பள்ளிவாசலில் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்யக்கூடிய ஃபத்ஹுல் பாரியில் ரிவாயத் சொல்கிறார்கள், அஷ்ஷஅரு ஃபில் மஸ்ஜித், பள்ளிவாசலில் உட்கார்ந்து பெருமானாரை புகழ்ந்து படிக்குதல் என்பதற்கு ஆதாரம் என்று தலைப்பின் கீழே எழுதுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பள்ளிவாசலுக்கு உள்ளே அழைத்து
உள்ளே அழைத்து வெளிப்பள்ளியில் இல்லை உள்பள்ளி வாசலிலே வைத்து தனியாக ஒரு மேடையை அமைத்து கொடுத்து இந்த மேடையிலே அமர்ந்து புகழுங்கள் என்று சொன்னாங்க. அப்ப அன்பர்களே, சில ஊர்களிலே வெளிப்பள்ளி வாசலில் வைத்து மௌலூத் ஷரீஃப் ஓதுகிறார்கள், அதுவும் பிதஅத் தான். மௌலூத் ஓதுறது பிதஅத் அல்ல, நீ வெளிப்பள்ளியில் வச்சு ஓதுறது பிதஅத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்தது என்ன தெரியுமா? உள்பள்ளியில் வைத்து அதற்கென்று ஒரு மேடை அமைக்கணும். ஓதக்கூடியவர் சாதாரணமானவர்கள் அல்ல, ரசூலுல்லாஹ்வை புகழ்கிறார்கள், அவர்களுக்கென்று மேடை அமைத்து கொடுத்து அதில் உட்கார்ந்து பெருமானாரை புகழ்வது தான் சுன்னத்து. இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே வரக்கூடிய ஹதீஸ். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்றாங்க, சஹீஹான ஹதீஸ் இது. இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலஅ லி ஹஸ்ஸான் பின் சாபித் மிம்பரன் ஃபில் மஸ்ஜிதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே ஒரு மிம்பரை தனியாக ஏற்படுத்தி ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்தார்கள். தனியாக ஒரு மிம்பரை ஏற்படுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்து அதில் நின்று நீங்கள் பயான் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச சுன்னத்தை நாம் செய்வது நம் மேல் சுன்னத். அது நாம் செய்ய வேண்டும் அல்லவா? ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் உள் பள்ளியிலே வைத்து பெருமானாரின் புகழை பாடுங்கள். ரசூலுல்லாஹை புகழக்கூடிய கவிதைகளை ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் பாட வேண்டும். எந்த பள்ளியிலே பெருமானாரின் புகழை பாடவில்லையோ, மௌலூத் ஷரீஃப் ஓதவில்லையோ, புகழ் பாக்கள் படிக்கவில்லையோ, அது மஸ்ஜிது நபவியுடைய பரக்கத்து இல்லாமல் போச்சு. அந்த பள்ளிவாசல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுடைய பரக்கத்து இல்லாமல் போயிடுச்சு. பெருமானுடைய பள்ளியாக இருந்தால், மஸ்ஜிது நபவியாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அந்த பள்ளியை பின்பற்றிய பள்ளிவாசலாக இருந்தால் மௌலூத் ஷரீஃப் ஓத வேண்டும், பெருமானாரை புகழ்ந்து பாடல் படிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்கள் பாடல் படிக்கிற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். என்ன சொன்னார்கள்? ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம அய்யித் ஹஸ்ஸான் இப்னு ஹஸ்ஸான் பிரூஹில் குதுஸி கமா நாஃபஹ அன் நபியிக். யா அல்லாஹ், எப்படி ஹஸ்ஸான் உன் நபியின் மீது ஏற்பட்ட சொல்லப்பட்ட பழி துடைத்து பெருமானார் புகழை நிலைநாட்டுகிறாரோ, அதே போன்று நீ அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு உதவி செய்வாயாக. இது நாள் வரை என்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறாரோ, மா நாஃபஹன் நபி, நபியை எது நாள் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து கொண்டிருக்கிறாரோ, அது நாள் வரை அவரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு நீ உதவி செய்வாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார். அப்ப அன்பர்களே, யாரெல்லாம் இந்த பள்ளியிலே அமர்ந்து பெருமானாரை புகழ்ந்து பாடல் படிக்கிறார்கள், யாரெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து பயான் செய்கிறார்களோ, யாரெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து ஸலவாத் ஓதுகிறார்களோ, அவர்களுக்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய உதவி ஏற்பட்டு விடுகிறது. பெருமானார் சொன்னார்கள், ஜிப்ரீலை அனுப்பி அவருக்கு உதவி செய்வாயாக. அப்ப அன்பர்களே, பயான் மௌலூத் ஷரீஃப் ஓதுவது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு உதவி செய்வதும், கண்ணியம் செய்வதும், அவருக்கு மரியாதை கொடுப்பதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறையாக இருக்கிறது. பெரியார்கள், ஹஜ்ரத் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேடை ஏறி நின்று கொண்டு பெருமானாரை புகழ்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வ அஸனு மின்க லம் தரகத்து ஐனா, ஹஸ்ஸான் பின் சாபித் புகழ்றாங்க. வ அஸனு மின்க, உங்களை விட அழகான ஒருவரை லம் தரகத்து ஐனா, உலகிலே எந்த கண்களும் பார்த்ததில்லை யா ரசூலல்லாஹ். யா ரசூலல்லாஹ், உங்கள் சுந்தர வதனம் எப்படி இருக்குமோ என்று படிக்கிறாங்களே, அந்த மாதிரி உங்கள் திருமுகத்தை போன்று உலகிலே யாரும் இதுவரை யாரும் பார்த்ததே. வ அஸனு மின்க லம் தரகத்து ஐனா வ அஜ்மலு மின்க லம் தலிதுன் நிசாஉ, உங்களை போன்று பேரழகை உடையவர்களை உலகிலே எந்த பெண்களும் பெற்றெடுத்ததும் கிடையாது யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் புகழ்றாங்க பாருங்க, உங்களை போல யாருமே இல்லைங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல. பெருமானார் வந்து கேட்டு வந்துக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புன்முறுவலோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், பெருமானாரை புகழ்ந்து படிக்கிறார்கள். குலிக்த முபர்ரஅம் மின் குல்லி ஐபின், இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபி ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு ஓதுன மௌலூத் ஷரீஃப் இது. وَأَحْسَنُ مِنْكَ لَمْ تَرَقَتْ عَيْنَا وَأَجْمَلُ مِنْكَ لَمْ تَلِدِ النِّسَاءُ
خلقت مبرأ من كل عيب كأنك قد خلقت كما تشاء. யா ரசூலல்லாஹ், எல்லா குறைகளை விட்டும் பரிசுத்தமானவர்களாக, மின் குல்லி ஐபின், எந்த குறையுமே இல்லாத பரிசுத்தவானாக அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான். அதாவது நீங்கள் விரும்பிய அமைப்பிலே படைக்கப்பட்டவரை போன்று உங்கள் விருப்பத்துக்கு உட்பட்டு அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான் யா ரசூலல்லாஹ் என்று பெருமானாரை பற்றி மௌலூத் ஷரீஃப் ஓதுகிறார்கள். நண்பர்களே, பெருமானார் துஆ செய்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஸ்ஸான், அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு உங்களுக்கு உதவி செய்வார். கண்ணியமிக்கவர்களே, பெருமானாரை யாரெல்லாம் புகழ்கிறார்களோ, மனதிலே அணுவளவு கண்ணியம் செய்கிறார்களோ, அல்லாஹ் தஆலா கடன்காரன் அல்ல. நீங்கள் என்ன செலவு செய்கிறீர்களோ அல்ல ஒன்றுக்கு பகரம் பல நூறாக அல்லாஹ் கொடுக்கும். அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு நான் ஒரு ஊருக்கு போயிருந்தோம். அந்த ஊரில் இதே மாதிரி ஒரு மீலாது விழாவில் பயான் செஞ்சோம். பள்ளிவாசல்களில் நீங்கள் பெருமானாரை புகழ்ந்து பாடல் படிக்கிறீர்கள், அது மட்டும் பத்தாது. ஒவ்வொரு வீடுகளிலையும் கொடியேற்றுங்க. பெருமானாரை புகழுக்காக என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. என் ரசூலுல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதற்காக நான் கொடியேற்றுகிறேன். என் பெருமானாரை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி நான் என் வீட்டில் மௌலூத் ஷரீஃப் ஓதுகிறேன் என்று உலமாக்களை அழைத்து வீட்டில் அனைவரும் சேர்ந்து மௌலூத் ஓதுங்கள், கந்தூரி நடத்துங்கள். ஒவ்வொரு வீடுகளிலும் அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு சோறாக்கி போடுங்கள், கந்தூரி நடத்துங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ரொம்ப அதிகமாக பரக்கத் செய்வான் அல்லாஹ். ஏதோ இந்த மஜ்லிஸில் வந்திருக்கிறாங்க என்னுடைய அன்பு நேசர், பேர் என்ன, முபாரக் அண்ணன் வந்திருக்கிறாங்க. அண்ணன் முபாரக் அண்ணன் உட்காந்துருக்காங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் சொன்னேன், நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரில் மௌலூத் ஷரீஃப் ஓதி கந்தூரி செய்யுங்க என்ன அப்படின்னு சொன்னேன். அல்லாஹ்வுடைய கிருபையில் முதல் வருஷம் ஒரு 50 பேர் 60 பேருக்கு சோறாக்கி ஊர் மக்களுக்கெல்லாம் கொடுத்து, ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்தநாள் வருகிறது, பெருமானாரை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி நான் செய்கிறேன் என்று திருவெரும்பூர் தான் அவங்க வீடு இருக்குது, அவங்க செஞ்சாங்க. ரொம்ப அதுக்கு பின்னாடி வியாபாரத்தை அல்லாஹ் பரக்கத் செஞ்சான், உடல் பரக்கத், அல்லாஹ் தஆலா குடும்பத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தின்னு சொல்லி அடுத்த வருஷம் அல்லாஹ்வுடைய கிருபையில் 500 பேருக்கு ஆக்கிட்டாங்க. 3ஆவது வருஷம் எவ்வளோ நம்பச்சு? 500 பேர். 3ஆவது வருஷமாக போயிட்டு இருக்கு. இப்போ இந்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் 1000 பேருக்கு செய்வாங்க. அல்லாஹ் தஆலா அப்படி பெருமானாருடைய பேரில் கொடுத்தா அது கடன் அல்ல, அல்லாஹ் தஆலா ஒன்றுக்கு பலதாக அல்லாஹ் எங்களை செய்ய வைக்கிறான். இன்னும் நிறைய பேருக்கு அல்லாஹ் தஆலா அடுத்தடுத்த வருஷங்கள் செய்யக்கூடிய பாக்கியம் கொடுக்குறான்னு சொல்லிக்காங்க. ஒரு ஊருக்கு போயிருந்த மதுக்கூர் தம்பி பணியாற்றக்கூடிய ஊரில், அந்த ஊரில் சொன்னோம், நீங்களும் இதே மாதிரி ஒவ்வொரு வீட்லையும் செய்யுங்க. அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு ஒவ்வொரு வீடுகள்லையும் மௌலூத் ஷரீஃபுகள் ஓதி இன்றைக்கு ஹஜ்ரத் துலா சொல்லி காமிச்சாங்க. மௌலூத் பள்ளிவாசல் மதரசாக்களில் ஓதுறோம், வரக்கூடியவெல்லாம் அந்த பரக்கத்தை பெற்றுக்கொண்ட பின்னாடி ஒவ்வொருத்தரும் நான் இன்றைக்கு ஓதக்கூடிய 100 மாணவர்களுக்கு பிஸ்கட் வாங்கி தரோம், நாங்கள் அது வாங்கி தரோம், இது வாங்கி தரோம்னு கூஞ்சிருது ஹஜ்ரத். கடைசி 12வது அன்னைக்கு மௌலூத் ஷரீஃப் ஓதும்போது வரக்கூடிய 100 மாணவர்களும் கட்ட பை ஒன்று கொண்டு வந்துடுறாங்க. ஏன்னா அவ்வளவு சீர்னை வருகிறது. ஒவ்வொருவரும் அவ்வளோ சாமான் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிற அளவுக்கு எல்லாம் பிஸ்கட் என்ன, பழங்கள் என்ன, ஜூஸ் என்ன, அது என்ன, பிரியாணி பொட்டில் என்ன, கந்த பொட்டில் அல்லாஹ் கொண்டு கொடுக்குறான். ஏன் அந்த மக்கள் உணர்ந்து கொண்டார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம் என்ன கொடுக்கிறோமோ ஒன்றுக்கு 100ஆக அல்லாஹ் கொடுக்குறான். பெருமானாரை கண்ணியப்படுத்தி வீடுகளிலே மௌலூத் ஓதுகிற பொழுது வீட்டுடைய முசீபத்துகள் போகிறது, வியாதிகள் நீங்குகிறது, கவலைகள் நீங்குகிறது, கஷ்டங்கள் நீங்கி போகிறது, பரக்காத்துகள் கொட்டுகிறது, வியாபாரத்தை பரக்கத்து வருது, தொழில் துறையில் பரக்கத்து வருது, விவசாயத்தில் பரக்கத்து வருது என்று அவர்கள் பார்க்கிறார்கள், செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இன்ஷா அல்லாஹ் தஆலா ரபியுல் அவ்வல் போன வருஷம் ஒவ்வொருவரும் கட்டப்பை, ஒவ்வொரு மாணவர்களும் 100 பேர் மாணவர்கள் வந்தார்கள். அவ்வளோ பேரும் பை நிறைய வீடுகளுக்கு தபுருக்கு கொண்டு செல்லக்கூடிய நிலை. இன்னொரு செய்தி சொன்னாங்க, எந்த அளவுக்கு அந்த ஊர் மக்கள், ஒரு கிராமம் தான் அது, அந்த ஊர் மக்கள் எந்த அளவு அந்த மௌலூதை கண்ணியப்படுத்தி அவர்கள் சீர்னி கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு சொன்னால், அந்த பிஸ்கட்டை வாங்கி நாங்கள் அடுக்கி வச்சுக்கிறோம் பீரோவில், ஒரு வருஷத்துக்கெல்லாம் எங்கள் மாணவர்களுக்கு டீ பிஸ்கட் கொடுக்க உதவுதுட்டாங்க. அவன் சொன்ன உண்மைதான், உட்காந்துருக்காங்க. அது உங்கள் பள்ளிவாசல் ஓதுன உஸ்தாத் தான். அவன் சொன்னால் அவங்க மதரசா நடக்குது அங்கே ஷம்சுல் ஆரிஃபின் அரபிக் கல்லூரின்னு. அங்கே அரபிக் கல்லூரி 10-15 மாணவர் ஓதுறாங்க. டெய்லி காலையில் மாலையில் சாயா கொடுப்பாங்க, அதுக்கு பிஸ்கட் கொடுப்பாங்க. இந்த ரபியுல் அவ்வலில் கொடுக்கக்கூடிய பிஸ்கட் அவ்வளோ சேர்ந்துருது எங்களுக்கு. ஒவ்வொருத்தரும் பெருமானாருடைய முகப்பத்தில் காதலில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது வருஷமெல்லாம் நாங்கள் வைத்து கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறோம் எங்கள் மாணவர்களுக்கு சொன்னார்கள் என்றால் அந்த மக்கள் எவ்வளவு அனுபவித்திருப்பார்கள் என்பார்கள். அப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வீடுகளில் உங்களுக்கால் என்ன முடியுமோ ஒரு 1/2 கிலோ கோழிக்கறி வாங்கி 2 பேருக்கு சோறாக்கி வீட்டில் கூப்பிட்டு பெருமானார் பேரில் நான் விருந்து கொடுக்குறேன்னு கொடுத்து பாருங்கள். எந்த நியத்தில் நீங்கள் கொடுக்குறீங்களோ அல்லாஹ் தஆலா நீ ரசூலை கண்ணியப்படுத்துவதை நம்மேல் கடமையாக்கி அல்லாஹ் தஆலா பெருமானாரை கண்ணியப்படுத்தியதற்காக வேண்டி உங்களை கண்ணியப்படுத்துகிறானா இல்லையா பாருங்கள்.
பெருமானாரை கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்துவான், பெருமானாரை கேவலப்படுத்தினால் அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்துவான். இதுதான் விஷயத்தை விளங்கி சுருக்கமா. பெருமானாரை அசிங்கப்படுத்தின, அசிங்கமான வார்த்தைகள் கொண்டு பெருமானாரை பேசின, ஊர் உலகமே காரி துப்புரமான உன்னை கேவலப்படுத்தியே தீர்வான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார், வலீத் இப்னு முகைரான் பேர் இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறை சொல்லி திரிவது தான் அவருடைய வேலை. ஒரு கட்டத்தில் பெருமானாரை பற்றி தவறான வார்த்தைகள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டார். பெருமானார் ஒன்றும் சொல்ல மாட்டான், அவங்க உயர்ந்த குணம் அல்லவா, ஒன்றும் சொல்ல மாட்டான். என்ன சொன்னார்? பெருமானாரை மஜ்னூன், பைத்தியம் பிடிச்சி அலையிறாருன்னு சொல்லிட்டார். ஒரு சின்ன வார்த்தை நினைக்கிறீங்க நீங்க? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனசுல கஷ்டப்பட்டோம், கல்லடி பெற்று சொல்லடி பெற்று முள்ளில் நடக்க வைத்து இந்த மக்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால், கலிமாவுடைய ஓதத்தை சொன்னால் பைத்தியம் என்று பட்டம் கட்டுகிறார்கள், பைத்தியம் என்று பெருமானாரே சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் பதில் சொல்லல. அல்லாஹ் கோவம் வந்துருச்சு. அல்லாஹ் சொல்ல வலா தி அல்லாஹ் குர்ஆன் நூன் வல் கலமி வமா யஸ்துரூன் மா அன்த பிநிஅமத்தி ரப்பிக பிமஜ்னூன். நபியே, அல்லாஹ்வுடைய அருளால் சொல்லுகிறேன், அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு அருளை கொண்டு நீங்கள் பைத்தியக்காரன் அல்ல, நீங்க பைத்தியம் இல்லை நபியே. மா அன்த பிநிஅமத்தி ரப்பிக பிமஜ்னூன் வ இன்ன லக லஅஜ்ரன் கைர மம்னூன். உங்களுக்கோ அளவில்லாத கூலி இருக்கிறது அல்லாஹ் இடத்திலே, பைத்தியக்காரனுக்கு கூலி கிடைக்காது, அவன் செயல்கள் மதிப்பற்றவை. வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம். நீங்கள் பைத்தியக்காரன் அல்ல, நீங்கள் மிக உயர்ந்த நற்குணத்தில் இருக்கிறீர்கள், உலகத்திலே யாருக்கும் இல்லாத உயர்ந்த குணத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். ஃபஸதுப்சிரு, நீங்களும் பார்ப்பீர்கள் அவர்களும் பார்ப்பார்கள். அல்லாஹ் எவ்வளவு கோபமா சொல்றான் பாருங்க. பிஐயிக்குல் மஃப்தூன், எவனுக்கு பைத்தியம் முடிச்சிருக்குது, எவன் பைத்தியக்காரன் என்று நீங்களும் பார்ப்பீர்கள் அவர்களும் பார்ப்பார்கள். நபியே, ரசூலுல்லாஹ் ஒரு பைத்தியம்னு சொன்னோன்னா அல்லாஹ்க்கு அந்த கோபம் பாருங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்களும் பார்ப்பீங்க அவங்களும் பார்ப்பாங்க, எவன் பைத்தியம் முடிச்சு அலையறான்னு நீங்க பார்ப்பீங்க நபியே. இன்ன ரப்பக வஅலம் பிமன் ضل عن سبيله. தன் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு வழிகட்ட மூதேவி யார் என்பதை அல்லாஹ் அறிகிறான். ரெண்டு பட்டம் ஆயிடுச்சுங்களா அவனுக்கு? பைத்தியன் ஒரு பட்டம், வழிகட்டவன் ஒரு பட்டம். ஹுவ அலம் பில் முஹ்ததீன், வழி நேர்வழி பெற்றவர்கள் யார் என்பதை அல்லாஹ் தஆலா அறிகிறான். வலா துதில் முகத்திபின், அந்த பொய்யர்களை நபியை நீங்கள் பின்பற்றாதீர்கள், அவங்க பேச்சை கேட்காதீங்க நபியே. மூணாவது பட்டம் கொடுத்தானா யாருக்கு? இந்த வலீதுக்கு என்ன பட்டம் கொடுத்தான்? பொய்யன் என்று பட்டம் கொடுத்தான். வத்து லவ் துத்ஹினு ஃபயுத்ஹினூன் வலா துதி குல்ல ஹல்லாஃபின் மஹீன். அல் ஹல்லாஃபின், வீணாக போய் சத்தியம் செய்பவன், மஹீன் ஆக கேவலமான பிறவி. அல்லாஹ் சொல்றான் ஹல்லாஃபின் மஹீன் ஹம்மாஸிம் மஷ்ஷாயிம் பினமீம், மக்களை குறை சொல்லி திரிபவன், கோல் சொல்லி மக்களுக்கு மத்தியிலே உலவி செல்பவன். மன்னாஇல் லில் கைர், மக்கள் நல்ல வேலை செய்ய விடாம தடுக்கிறவன். ஊரில் நடக்கிற நல்ல வேலைகள் தடுக்கிறதுக்குன்னு சில பேர் பிறந்திருப்பான். இவனும் ஃபாத்தியா ஓத மாட்டான், அடுத்தவன் ஓதுறதையும் கெடுப்பான். இவனும் மௌலவி ஷரீஃப் ஓத மாட்டான், இன்னொருத்த ஓதுறதையும் கெடுப்பான். அந்த புத்தி இங்கே இல்லை, இந்த வலியிலிருந்து வந்தது. மன்னாஇல் லில் கைர், மக்கள் நல்ல செய்தி தானும் கெடுத்து மற்றவர்களையும் கெடுக்கக்கூடிய ஷைத்தான் அவன். மன்னாஇல் கைர் முஹ்ததின் அஸீம், வரம்பு மீறிய மாபெரும் பாவி. முஹ்தத் வரம்பு மீறியவன், அஸீம் மாபெரும் பாவி. உதுல் ஆக கீழ் பிறவி, கீழ் புத்தி உள்ளவன். பாததாலிக்கு என்று 15 திட்டு திட்டான் அல்லாஹ் தஆலா. அவன் திட்டினது ஒன்று, அல்லாஹ் தஆலா 15 திட்டு திட்டிட்டு கடைசியாக சொல்கிறான், இத்தனைக்கும் பின்னாடி பாததாலிக்க சலீம், அவன் நல்ல குடி பிறந்தவன் அல்லன்ட்டு அவன் கடைசியாக படிக்கும். நல்ல அம்மா அத்தாவுக்கு ஒழுங்காக பிறந்திருந்தான்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறை சொல்ல மாட்டான் எவனுமே. பெருமானாரை படுத்தாம போ, சும்மா விட்டு நீ திண்டு சாவு, நீ சம்பாரிச்சதை நீயே திண்டு, ஒன்று ஓதாமல் போ, கந்தூரி செய்யி, மற்றவங்க சோறு போடாமல் போ. ஆனால் இது தேவையா? ரசூலுல்லாஹ் புகழணும் என்ன அவசியம் இருக்குது? கலிமா சொன்னால் முடிஞ்சு போச்சு, குர்ஆன் கொண்டு வந்து கொடுத்தாங்க வாங்கியாச்சு. பெருமானாரை புகழணும் என்ன கட்டாயம் இருக்குது? இவன் அல்லாஹ்வுக்கே அறிவுரை சொல்லுவான், பெருமானாரை ஈமான் கொள்ளுங்கள், பெருமானாரை கண்ணியப்படுத்துங்கள் அல்லாஹ் உத்தரவு போட்டுருக்கான். நாங்கள் ஈமான் கொண்டா போகுது, கண்ணியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றானே வலீதுடைய பிள்ளைங்க. இத்தனை திட்டி கடைசி அல்லாஹ் தஆலா பாததாலிக்கு, இதற்கெல்லாம் பின்னாடி சொல்லுகிறேன், அவன் ஈனப்பிறவின்ட்டான். அவன் நல்ல குடியில பிறந்தவன் இல்லைன்னு சொல்லிட்டான். ஒரு அப்பனுக்கு பிறக்கலன்னு அர்த்தம் சுருக்கமா அல்லாவே சொல்லிட்டான் குர்ஆன்ல. உத்துல்லிம் பாததாலிக்க சலீம். எத்தனை திட்டு பார்த்தீங்களா? வரிசையா அல்லாஹ் சொல்றான் அவர்களை மஃப்தூன், பைத்தியம் பிடிச்சவன், லால் முதலில் வழிகட்டவன், ஹல்லாஃப் மஹீன் ஹம்மாஸ் மஷ்ஷாம் பினமீம் மன்னாஇல் கைர் முஅத்தத் அஸீம் உதுல். 10 திட்டு
கடைசியாக சொல்றான் கேவலமான பிறவி. வலீது யோசிச்சான், அல்லாஹ் 10 திட்டுறான், 10மே கரெக்டு தான், முரடன் தடியன்னு நல்லா சொல்லியிருக்கான். கடைசியாக அவன் சொன்ன உங்க அப்பனுக்கு பிறந்தவன் கிடையாதுன்னு சொல்லிட்டான். அல்லாஹ் சொன்னா அது பொய்யா இருக்காது, அவன் காஃபிர் தான். ஆனால் சொன்னது அல்லாஹ் ரசூல்னு சொன்னா அவன் பொய் சொல்ல மாட்டாங்க. நேராக வாழை உருவி அம்மா கழுத்தில் வச்சுட்டான். உண்மையை சொல்லு, எங்கள் அப்பனுக்கு தான் நான் பிறந்தானா, அப்பனுக்கு பொறுக்கலேன்னு வந்திருக்குது, நீ சொல்லு, நான் யாரை என்னை அப்பன்னு சொல்றேன்னு அவன் தான் என் அப்பனா, உண்மையை சொல்லு, ஒரே விஷயம் விடுவேன், நீ மாறி சொன்னேன்னு சொன்னான். அம்மா கழுத்தில் கத்தி வச்சுட்டான். அம்மா அழுது சொன்னாங்க, தம்பி கத்தி எடு, உண்மையை சொல்லிடுறேன், நீ உங்கள் அப்பனுக்கு பிறக்கல, மாடு மேய்க்கிறவனுக்கு பிறந்தவன் நீ சொல்லு, உண்மையை சொல்லி இன்னைக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோ, நீ உன் அப்பனுக்கு பிறந்தவன் இல்லை, இது வரைக்கும் உன் அப்பனுக்கும் தெரியாது, இது நீ மாடு மேய்க்கிறானே அவன்கிட்ட பழகனே கொஞ்ச நாள், அவனுக்கு பிறந்தவன் நீன்னு சொன்னான். ஆடு மாடு மேய்க்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு பிறந்தவன், இது குரான்னு சொல்லு. அப்போ நல்லா விளங்கிங்க, ஊரிலே சில பேர் இருப்பாங்க, அவங்க சம்பாதிப்பாங்க, சாப்பிடுவாங்க, அமைதியாக போயிடுவாங்க, அது அவனாச்சு அல்லாவாச்சு. ஒரு சில பேர் இருப்பாங்க நல்ல காரியம் செஞ்சுட்டு இருப்பாங்க, ஒரு சில பேர் இருப்பான் நல்ல காரியம் செய்கிறவனையும் கெடுத்துக்கிட்டு இருப்பான். இந்த குர்ஆன் ஆயத்துப்படி இத்தனை தீய ரசூலுல்லாவை யாராவது குறை சொன்னால், பெருமானாருடைய அந்தஸ்துக்கு மாற்றமாக யாராவது பேசினால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதை தடுத்தால், நிச்சயமா அவனுடைய பிறப்பில் இங்கே எங்கேயோ இடத்துல லைன்ல கிராஸ் இருக்கும், இருந்தாலும் இந்த மாதிரி செய்வான். நான் சொல்லலைங்க, நான் சொன்ன தப்பா விளைக்குவான், இந்த மாதிரி அது தப்பா திட்டுறாங்க அல்லாஹ் சொல்றான் குர்ஆன். இவ்வளவு திட்டிட்டு அல்லாஹ் சொல்றான் அவன் கிராஸ்ல பிறந்தவன். உத்துல்லிம் பஅத ஸாலிக ஸலீம், நேரா ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் எவனும் இவ்வளவு ஞானங்களை கொடுத்த, உன்னை சொர்க்கத்துக்கு செல்வதற்கு பாடுபடக்கூடிய, நரகத்தை விட்டு காப்பாற்றிய பெருமானாரை ஏன் புகழணும்னு கேட்குறேன். ஒரு எம்பி சீட்டு கொடுத்தா, எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா, கவுன்சிலர் சீட்டு கொடுத்தா, இதை பெரிய ஃப்ளாஷ் பேக் வச்சு இதய தெய்வமேங்கிறாங்க. அவனுக்கு கடவுள் அந்தஸ்து கொண்டு போயிடுறானுவா. ஒரே ஒரு எம்எல்ஏ ஒரு கவுன்சிலர் சீட்டு கொடுத்தா போதும், அவளுக்கு கடவுளே அப்படிங்கிறானுவா. உள்ள இல்லத்தில் வாழும் கடவுளே, உன்னை வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன் வேற பிறந்தநாள் வாழ்த்து வைக்கிறான. ஒரு கவுன்சிலர் சீட்டு கொடுத்து அடே நரகவாசிக்கு போயிட்டு இருந்தவனை சொர்க்கவாசியாக்குறாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன என்ன வாங்கினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மை சஜாதா த சர்க்கார் கி महफिली, मैं बेअमल था, गुनहगार था और बेअमल था, मुस्तफा ने मुझे जन्नती कर दिया था. ஒன்னும் बेअमल அமல் இல்லாதவனா இருந்தேன். इस करम को करूं शुक्र कैसे अदा, जो करम मुझ पे मेरे नबी कर दिया. नबी எம்மேல் செஞ்ச அந்த கரம், எம்மேல் செய்த அந்த அருளுக்கு எப்படி நன்றி செலுத்துவேன். ஒரு எம்பி சீட்டு கொடுத்து நன்றி செலுத்துறடி, உன்னை முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிமாக ஆக்கி ஈமானை கொடுத்து குர்ஆனை கொடுத்தாங்களே, இதுக்கு என்ன நன்றி செலுத்தியவன் ஆக முடியும். அவர்களை புகழ்ந்து ஒரு பாட்டு படித்தால், அவர்களுக்காக கந்தூரி செலுத்தினால், அவர்களுக்காக வேண்டி நான் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்தால், ஒரு மீலாது விழா வைத்தால் உனக்கு எரியுது, உனக்கு வயிற்றுல. வலீதுடைய பிள்ளைகளுக்கு தான் எரியுது, அபூஜஹலுடைய பிள்ளைகளுக்கு தான் எரியும். அது அல்லாஹ் அவர்களை பற்றி என்ன கேவலமாக அல்லாஹ் சொன்னா பார்த்தீங்களா. அவர்கள் இத்தனை திட்டு அல்லாஹ் திட்டி முடித்து விட்டு நல்ல குடியில் பிறந்தவன் இல்லைன்றான். அப்போ அன்பர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு படிக்கிறார்கள், இன்னும் படித்தார்கள். வலம்மல் இலாஹு அல் இஸ்மன் நபி இலஸ்மிஹி. ஹஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேடை அமைத்து கொடுத்தார்கள். அங்கிருந்து படிக்கிறார்கள். வலம்மல் இலாஹு இஸ்மன் நபி இலஸ்மிஹி இதா قال في الخمس المؤذن اشهد. அல்லாஹ் ஜல்லஷாஹு தஆலா நபியை எங்கேயும் தன்னை விட்டு பிரிக்க விரும்பவே இல்லை. முஅத்தின் 5 நேர தொழுகையிலே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிற பொழுது அங்கேயே அல்லாஹ் தஆலா பெருமானுடைய பெயரை சேர்த்து வைத்து விட்டார். அங்கோ என்னுடைய பெயரையும் என்னுடைய பெயரோடு நபியுடைய பெயரையும் சேர்த்து சொல்லுங்கள், வஅஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சேர்த்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நபியை பிரிக்கவே அல்லாஹ் தஆலா விரும்பவில்லை. வஷக்கலஹு மின் இஸ்மிஹி லியுஜல்லு, பெருமானாரை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி தன் பெயரிலிருந்தும் ஒரு பெயரை உருவாக்கி ரசூலுல்லாஹ் கொடுத்தான். ஃபதுல் அர்ஷி மஹ்மூதுன் வஹாதா முஹம்மதா. அர்ஷையுடைய அல்லாஹ்வுக்கு பேர் மஹ்மூத், இவர்களுக்கு பேர் முஹம்மத். மஹ்மூத் ஆகிய அல்லாஹ் தன் பெயரிலிருந்து ஒரு பெயரை எடுத்து, மஹ்மூத் என்றாலும் புகழுக்குரியவன் அர்த்தம், இது அல்லாஹ்வுடைய பேர். முஹம்மது என்றாலும் புகழுக்குரியவர் என்று அர்த்தம், இது ரசூலுடைய பேர். தன்னுடைய பெயரிலிருந்தும் பிரித்து எடுத்து ரசூலுக்கு ஒரு பெயரை கொடுத்து விட்டான். தன் பெயரிலே ஒரு பாதியை ரசூலுக்கு கொடுத்தானே. அல்லாஹ் தஆலா பெருமானார் எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்தினான். இது நான் சொல்லல, யார் சொன்னது? யாருங்க சொன்னது சொல்லுங்களேன். ஹஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சஹாபாக்கள் ஒருத்தர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி பெருமானாரை புகழ்ந்து கவிதை படிக்கிறார். பெருமானார் அவருக்கு மேடை அமைத்து கொடுத்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இன்ஷா அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தரும் பள்ளிவாசல்ல மேடை அமைத்தோமோ இல்லையோ, பள்ளிவாசல்ல மலர்கள் கட்டி ஒவ்வொரு நாளும் மல்லிகை பூ தோரணங்கள் கட்டி எல்லோரும் உட்கார்ந்து மௌலூத் ஓதி பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன பரக்கத்து வருதுன்னு பாருங்க. மேடை அமையுங்கள், பள்ளிவாசல்களிலே ஏற்பாடு செய்யுங்கள், ஒவ்வொருவரும் கலந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருத்தரும் அந்த வரக்கூடிய ரபியுல் அவ்வல் மாதம் வீடுகளிலும் பள்ளிகளிலும் மௌலூத் ஷரீஃப் ஓதுங்கள். அல்லாஹ் அவங்க வாழ்க்கை என்ன பரக்கத் செய்யறான் பாருங்க. இது மாதிரி ஒரு சஹாபி, நிறைய சஹாபாக்கள் பெருமானாருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து படுத்திருக்கிறாங்க. இன்னொரு சஹாபி இருந்தாங்க, கஅப் இப்னு ஸுஹைர் அப்படின்னு பேர். கஅப் இப்னு ஸுஹைர் அவர் ஆரம்பத்தில் இஸ்லாம் ஆவதற்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறை கூறி கவிதை படித்துக் கொண்டிருந்தார். பெருமானார் ரொம்ப திட்டுவார், திட்டி கவிதை படிப்பார். பெருமானார் மக்கா வெற்றிக்கு பின்னால் ஆரம்ப காலத்தில் பெருமானாருக்கு யாரெல்லாம் ரொம்ப தொல்லை கொடுத்தார்களோ ஒரு சில பேரை குறிப்பிட்டு அவர்கள் எல்லாம் நீங்கள் வேலை காரியத்தை முடித்து விடுங்கள் உத்தரவு போட்டார். அதில் இந்த லிஸ்ட்டில், அந்த ஹிட் லிஸ்ட்டில் இவர் பேரும் இருக்குது. இவரையும் கண்டெடுத்த வெட்டியிருங்க உத்தரவு போட்டான். அவர் ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டார். ஒரு நாள் ஒரு துண்டை பொத்திக்கிட்டு மாறு வேஷத்தில் பெருமானார் முன்னாடி வந்து உட்காந்துட்டார். யார் ரசூலுல்லாஹ், உங்களை வாழ்நாளெல்லாம் திட்டினாரே அந்த கஅப் இப்னு ஸுஹைர் என்பவர், ஒருவேளை நான் அவரை உங்களிடத்தில் அழைத்து வந்து அவரும் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்து விட்டால் அவரை மன்னித்து விடுவீர்களான்னு கேட்டார். கருணை உள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சிருவேன்பான்னு சொன்னாங்க. நான் தான் அந்த கஅப்னு சொன்னார். வேஷம் போட்டு வந்து முன்னாடி உட்கார்ந்து கஅபை அழைத்து வந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா யார் ரசூலுல்லாஹ், மன்னிச்சிருவேன்பா அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சார், முகத்தை கலைத்து விட்டு நான் தான் யார் ரசூலுல்லாஹ் அந்த கஅபு, உங்களிடத்திலே மன்னிப்பு தெரிவித்து கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்த பின்னாடி பெருமானாரை புகழ்ந்து பாடல் படிக்கிறார். பானத் சுஆது ஃபகல் பில் யௌமி மஸ்ஊலு என்று பாட்டு படிச்சுக்கிட்டே வர்றார். அதில் படிக்கிறாரு, வகத் அதைத்து ரசூலுல்லாஹி முஹத்ததிரா, நான் என் பாவங்களுக்கு பிழை பொறுப்பு தேடி பெருமானாரிடத்திலே வந்தேன். வல் உதுரு இந்த ரசூலில்லாஹி மக்பூலு, அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே நீங்கள் பிழை பொறுக்க தேடினால் அவர்கள் மன்னித்துக் கொள்வார்கள் என்று கேள்விப்பட்டு வந்தேன். பெருமானாருடைய திருமுன்னால் வந்து விட்டேன் சொல்லிவிட்டு பெருமானை புகழ்ந்து பாட்டு படிக்கிறார். நீண்ட பாடல் படிக்கிறார். பெருமானை உட்கார்ந்து ரசி கேட்டே வர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு இடத்திலே படிக்கிறார், இன்னர் ரசூல லஸைஃபு யுஸ்தலாஉ பிஹி, நிச்சயமாக பெருமானார் யார் தெரியுமா, மின்னக்கூடிய அல்லாஹ்வுடைய போர் வாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னர் ரசூல லஸைஃபு யுஸ்தலாஉ பிஹி படிச்சார். அதுக்கு அடுத்து என்ன வரி வரணும் மறந்து போச்சு அவருக்கு. அவர் தான் கவிதை எழுதினது, அடுத்த வரி வாயில வரல. பெருமானார் கவனிச்சு பார்க்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் தடுமாறு, அடுத்த வரி வாயில வரல. திரும்ப முதல் வரியை சொல்றார். பெருமான் சொல்லி கொடுக்குறாங்க, முஹன்னதும் மின் சுயூ பில்லாஹி மஸ்லூலு மூலாய ஸல்லி வ ஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். முஹன்னதும் மின் சுயூஃபில்லாஹி, அல்லாஹ்வுடைய வாள்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இந்திய வாள் சொல்லுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு எடுத்து கொடுக்குறாங்க. மஸ்லூல், அல்லாஹ்வுடைய விரோதிகளுக்கு எதிராக உருவப்பட்ட வாள், உரையிலிருந்து வெளியே எடுக்கப்பட்ட வாள், அது இந்தியாவில் செய்யப்பட்ட வாள் அப்படின்னு சொல்லுங்க என்று பெருமானார் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த கவிதையில் எழுதப்பட்டிருக்கு, முஹன்னதும் மின் சுயூஃபில்லாஹி. முஹன்னத் என்றால் ஹிந்த், ஹிந்த்னா இந்தியாவுக்கு சொல்றது. இந்திய வாளுக்கு அந்த காலத்தில் அவ்வளோ பெருமை இருந்துச்சு. இது இந்தியாவுடைய வாள் என்று சொல்லுங்கள் என்று பெருமானார் எடுத்து கொடுத்தார்கள். இது ஹதீஸ் ஷரீஃபில் எடுத்து பாருங்க, இந்த கவிதை வருது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி ஃபஜ்ர் தொழுது ஹதீஸில் வருது, பைஹக்கி ஹதீஸில் வருது, ஃபஜ்ர் தொழுது விட்டு பெருமானார் அமர்ந்திருந்தார்கள். ஒரு உருவம் வந்து முன்னாடி உட்கார்ந்து கேட்டது, யார் ரசூலுல்லாஹ், கஅபு வந்தால் மன்னித்துக் கொள்வீர்களா? மன்னித்துக் கொள்வேன், நான் தான் அந்த கஅபு என்று பெருமானார் முன்னாடி பள்ளிவாசலில் உட்கார்ந்து அந்த கவிதையை படித்தார். பெருமானார் புகழ் பாக்களை படித்தார். புகழ் பாக்களை எங்கே படிக்கணும்? பள்ளிவாசலில் வச்சு படிக்கணும். படித்து முடித்த பின்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு மகிழ்ந்து தங்கள் மேல் போட்டிருந்த போர்வையை எடுத்து அவருக்கு பொத்தி விட்டாங்க. தங்கள் போர்வையை எடுத்து பொத்தி விட்டாங்க. அதனால இந்த கவிதைக்கு பேர் கசீதத்துல் புர்தா, பெருமானுடைய போர்வை போர்த்தப்பட்ட கசீதா என்றுதான் சஹாபாக்கள் சொன்னார்கள். அதற்கு பின்னால் இமாம் பூஸ்ரி இமாம் அவர்கள் புர்தா ஷரீஃப் எழுதிய பின்பு அவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்வை போர்த்தி விட்டார்கள். அதனால் இன்னைக்கு புர்தா ஷரீஃப் என்று சொன்னார். புர்தானா போர்வைன்னு அர்த்தம்.
புர்தா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? போர்வை. பெருமானார் இவர்களுக்கும் போர்வை போர்த்தினார் கனவிலே. ஏன்னா இன்னைக்கு புர்தா ஷரீஃப் என்று சொன்னால் புஸ்ரி இமாமுடைய கவிதையை சொல்கிறோம். சஹாபாக்களிடத்திலே புர்தா ஷரீஃப் என்று சொன்னால் பானஸ் சுஆல் என்ற கவிதை தான் புர்தா என்று சொல்லுவார். பெருமானார் தங்களுடைய போர்வை எடுத்து போர்த்தி விட்டார்கள். அதை கண்களிலே ஒற்றி அந்த போர்வையை கண்ணியமாக வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. உடனே சஹாபாக்களும் சொல்லி அனுப்புகிறாங்க, காபே அந்த போர்வை எங்களுக்கு கொடுத்துறேன், நான் இவ்வளோ காசு தர்றேன் அவ்வளோ காசு தரேன்னா. ஒரு சில பேர் சொன்னாங்க தரவே மாட்டேன்ட்டான், கொடுக்கவே மாட்டேன். எவ்வளவோ பேர் கேட்டு இவ்வளோ காசு தர்றேன், மொத்த சொத்தை கொடுத்துட்றேன். பெருமானார் கொடுத்த அந்த போர்வை என்கிட்ட இருக்கணும், என் வீடையே விற்று கொடுத்துட்றேன். இல்லை இல்லை தரமாட்டேன்ட்டான். அவர் வஃபாத்தா போன பின்னாடி அவங்க பிள்ளைங்க கையில் வந்துச்சு அந்த போர்வை. அதற்கு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 20 லட்சம் தீனார்களை கொடுத்து, அந்த காலத்தில் 20 லட்சம் தங்க காசு கொடுத்து அந்த போர்வையை கொடுங்கன்னு வாங்கிட்டாங்க. வாங்கி தங்கள் வீட்டில் பத்திரமாக ரசூலுல்லாஹ் கைப்பட்டு பெருமானார் வாழ்த்தி கொடுத்த போர்வை. இப்போ இந்த பொன்னாடை போர்த்துற பழக்கம் இப்போ வந்தது இல்லைங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலே வந்தது. உங்களை வாழ்த்தி பொன்னாடை போர்த்துறோம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இது இப்போ வந்த பழக்கம் இல்லை. தன்னை வாழ்த்தக்கூடியவர்களுக்கு, பெருமானாரை புகழக்கூடியவர்களுக்கு பெருமானார் போர்த்திய போர்வை. அப்போ இன்னொன்று தெரியுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து படிப்பவர்களுக்கு நீங்கள் அன்பளிப்புகளும் செய்யுங்கள் என்று பெருமானார் சொல்லி தருகிறார்கள். ஒருத்தர் போர்வை அன்பளிப்பாக கொடுத்தார். ஏன்னா இன்னைக்கு சில பேர் கிளப்பி விடுறானுவன், இந்த ஆலிம் சாக்கெல்லாம் தான் வருமானத்துக்காக தான் மௌலூத் ஷரீஃப் ஏற்படுத்தி. ஆனால் இவன் எத்தனை ஆலிம் சாக்கு தமிழ்நாடு முழுசும் இந்த மௌலூத் ஷரீஃப் வருமானத்தை ஊடு கட்டினான்னு சொல்லுங்க பார்ப்போம். இவன் கொடுக்குறது 50-100 ரூபா. இதை வாங்கி என்னவோ மாளிகை கட்டிட்டாவும். இது இன்னைக்கு திருச்சி மாவட்டத்திலே உலமாக்கள் வீடு தான் 8 அடுக்கு மாட்டி, மற்றவங்களாம் குடிசை வீட்டில் கஷ்டப்படுற மாதிரியும். இந்த மௌலூத் ஷரீஃபை ஏற்படுத்துறது இந்த ஆலிம் சார் சம்பாதிக்கிற மாதிரி கட்டி விட்டு கேவலப்படுத்துறது ஆலிம்களை மட்டுமல்ல, மௌலூத் ஷரீஃபை மட்டுமல்ல, நீ ரசூலுல்லாஹ்வே கேவலப்படுத்துற. நீ கொடுக்குற 50-100 வாங்கி டாக்டர்கிட்ட போயிட்டு தான் 5000 செலவாகுது. இந்த 50 ரூபாய் கொடுத்த உடனே தான் ஆலிம் சார் மாடி கட்டி இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தோட ஆலிம் சார்கள் வீடு தான் மற்றவங்க வீடோட பெரிய வீடாக இருக்குது. எத்தனை பேருக்கு இந்த ஊர் சொந்த வீடு இருக்கு ஆலிம் சார்கள் சொல்லி வெக்கம் இல்லை உனக்கு? வேணா அவங்க அத்தா கொடுத்த வீட்டை வேணா சார் ஆலிம் சார்கள் இருக்கலாம். எத்தனை பேருக்கு இந்த ஊரில் நீ கொடுத்த சம்பாத்தியம், கொடுத்த பள்ளிவாசல் கொடுத்த வருமானத்தில், நீ மௌலூத் ஷரீஃப் கொடுத்த காசில், நீ ஃபாத்தியா கொடுத்த காசில் வீடு கட்டி இன்னைக்கு அவர் தாங்க திருச்சியில் பெரிய வீடு கட்ட, சொந்த வீடு கட்ட ஒரு ஆலிம் சாவை சொல்லி யாரையாச்சும் அப்படி கட்டியிருந்தாருன்னா அவர் வேற ஏதாவது மற்ற தொழில் செஞ்சிருப்பாரா இருக்கும். வாப்பா கொடுத்த வீடாக வேணா இருக்கலாம். நமக்கு வெக்கமாக இல்லை, நம்ம ஊர் ஆலிம் சாக்கில் நம்ம ஊர்லேயே கம்மி சம்பளம் வருது தான். இது கிறிஸ்தவர்கள் இருக்கிற இடத்துல போய் பாருங்கள். தஞ்சாவூரில் போய் பார்த்தா இந்த ஆத்தங்கரை பள்ளிவாசல் தாண்டி ரயில்வே ஸ்டேஷன் ஒரு இங்கேருந்து 1 கிலோமீட்டர் காம்பவுண்ட் இருக்குது. என்ன இது மறை மாவட்டத்துடைய தலைவர் இவர் தாங்க அந்த எங்கள் ஊருடைய அந்த பாதிரியார். கிறிஸ்துவ பாதிரியார்கள் யாராவது பஸ்ஸில் போய் பார்த்துருக்கீங்களா? யாராவது பைக்கில் போய் பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் வீட்டிலே பெரிய கார் வச்சுருக்காங்க எல்லாரும். யாராவது தெரு நடந்து போய் பார்த்துருக்கீங்களா? இல்லை பஸ் ஸ்டாண்டில் ரெண்டு பேடிக்கு பார்த்து, பஸ் ஸ்டாண்ட் ஆலிம் சாக்கில் பஸ் ஸ்டாண்ட் நிற்கிற பார்த்துருக்கீங்களா? ஏன் தெரியுமா? நான் ஒருத்தர் சொன்னேன், நம்மகிட்ட கேட்டேன். ஒரு கிறிஸ்துவ கல்யாணத்துக்கு போயிருந்தேன். கிறிஸ்துவ கல்யாணத்துக்கு பாதிரியார் தான் கல்யாணம் முடித்து வைக்கிறார். முடித்து வைத்தோன்னா வந்திருக்கக்கூடிய 1000 பேரும் இங்கே மணமக்களுக்கு மொய் வைப்பாங்க. சில ஊர்களில் பார்த்துருப்பீங்க, ஒரு 500 1000 மணமகன் கையில் மணமகள் கையில் கொடுப்பாங்க. அந்த ஊரில் அப்படி இல்லை. ஒரு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். வந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் கையிலே கவர் வைத்துக்கொண்டு பாதிரியாரிடம் சென்று அதை கொடுத்து விட்டு செல்கிறார்கள். கல்யாணம் முடிச்சு அவர் போகும்போது அவருக்கு ₹1,00,000 லாபம், அவர் தான் கொண்டு போகிறார். இங்கே வாத்தியா ஓதுற மௌலவி சாக்கு ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு 50 ரூபா பாருங்க அது கொலிக்கிறாரு. டயரு காத்தடிச்சு 50 ரூபா வாங்கிக்கிறான். டயர் பஞ்சர் விட்டு 100 ரூபா வாங்குறான். அவர் வந்திருக்கிற பழைய டிவிஎஸ்க்கு. அப்போ நாம் என்ன எதுக்காக சொல்ல வர நண்பர்கள், மௌலூத் ஷரீஃப் இந்த ஆலிம் சாக்கள் வருமானத்துக்கு ஏற்படுத்தியதாக. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர் தான் ஏற்படுத்தினாங்களோ? மௌலூத் ஓதி பெருமானம் சம்பாதிச்சாங்க. வெக்கம் இல்லை உனக்கு சொல்கிறதுக்கு? இப்போ அன்பர்களே, கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்வை போர்த்தி கண்ணியப்படுத்தினார்கள். நீ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியில் வந்தவனாக இருந்தால், பெருமானாரை நேசிப்பதாக இருந்தால் நீ செய். நீ வலீத் இப்னு முகைரா அபூ ஜஹலுடைய வாரிசாக இருந்தால் செய்யாத. இப்போ என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு போர்வை பொருத்தி பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, இது மாதிரி அப்துல்லாஹ் பின் ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நீண்ட சரித்திரம் சஹாபாக்கள், நிறைய சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து கவிதைகள் படித்து பாடல்கள் படித்திருக்கிறார்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்வது அல்லாஹ்வுடைய சுன்னத், அல்லாஹ்வுடைய வழிமுறை. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே எங்கெங்கெல்லாம் எடுத்து பாருங்கள், முழு குர்ஆனிலே இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு நான் ஒரு நாள் சொல்றேன். முழு குர்ஆனில் மௌலூத் ஷரீஃப் அந்த தலைப்பில் பயான் செய்ற ஒரு நாளைக்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தானே. முழு குர்ஆனும் பெருமானாரை புகழ்ந்து அல்லாஹ் பேசுறான். எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் சொல்றான், யா இப்ராஹிம், யா மூசா, யா ஹாரூன் என்று அழைக்கிறான் மற்ற அன்பியாக்களை. ஆனால் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய குர்ஆன் ஒரு இடத்துல கூட அல்லாஹ் தஆலா யா முஹம்மது முஹம்மதே கூப்பிடவே இல்லை. பெருமானாரை அல்லாஹ் தஆலா கூப்பிட அனுமதிக்கவே இல்லை. எப்படி கூப்பிடுறான்? யா அய்யுஹன் நபி, என் அன்பு நபியே. யா அய்யுல் முஸ்லிமில், போர்வை பொருத்தி கொண்டவரே. யாசீன், தாஹா, யா அய்யுல் முத்தஸிர், செல்ல பெயரை கொண்டு அல்லாஹ் தஆலா அழைக்கிறான். எந்த இடத்திலும் அல்லாஹ் தஆலா நபியை அவருடைய சொந்த பெயரை கொண்டு அல்லாஹ் தஆலா அழைக்கவே. அல்லாஹ்வே அந்த பெயரை கண்ணியப்படுத்தி இருக்கிற பொழுது நீ மேடையில் நின்று கொண்டு முகமது சொல்கிறார் என்று சொன்ன எவ்வளவு கேவலம்! உன்னுடைய கேவலம் அல்லவா? உயர்ந்ததிலும் உயர்ந்ததாகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை எப்படி கண்ணியமாக எங்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கள் எஜமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அந்த அல்லாஹ் சொன்ன அந்த அன்பு பெயர்களை கொண்டு அழைக்காமல் பெருமானுடைய பெயரை சொல்லி கூட அழைக்க கூடாது. தான் முழு குர்ஆன் பெருமானாரை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும், எப்படி மதிக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி தருகிறது. ஏன் இது மாதிரி டைம் ஆச்சா? எத்தனை மணிக்கு முடிக்கணும்? இல்லை என்ன சொன்னாங்க தம்பின்னா, பயானம் முடிச்சுட்டு அப்புறம் தொழுது முடிச்சுட்டு அப்புறம் திக்ரு அப்படின்னு சொன்னாங்க. திக்ரு முடிச்சு தொழுதுலாமா? கொஞ்சம் நேரம் செய்யலாமா? சார் இன்னைக்கு நிற்கிறத பார்த்தீங்கன்னா பயானம் முடிக்க சொல்கிறீங்களா? உட்காருங்களேன், சேர் போட்டு உட்காருங்க. மொத்த குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவ்வாறு அழைக்க விடல. நீங்கள் எப்படி ஒருவருக்கொருவர் முறை சொல்லி அழைக்கிறீர்களோ, பெயர் சொல்லி அப்படி நபியை அழைக்காதீர்கள் என்று சொல்றான் அல்லாஹ் தஆலா. இப்ப நம்ம தம்பியை தம்பின்னு கூப்பிடுறோம், அண்ணன்னு கூப்பிடுறோம், அத்தான்னு கூப்பிடுறோம், மகனை மகனேன்னு கூப்பிடுறோம், மாமன் மச்சான் பேர் சொல்லி கூப்பிடுறோம். இல்ல, பெருமானுடைய எந்த சொந்த பந்தங்களும் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. பெருமானுடைய பிள்ளை வாப்பான்னு சொல்லக்கூடாது. பாத்திமா நாயகம் ரசூலுல்லாஹ் வாப்பான்னு சொல்லக்கூடாது. பெருமாள் அவுக்கரை மாமனான மருமகனேன்னு சொல்லக்கூடாது. அந்த பேச்சே கிடையாது. யா ரசூலுல்லாஹ் தான் இது அல்லாஹ்வுடைய திருத்தூதரை தான் கூப்பிடுறாங்க. தெரிஞ்சுக்கலாம். வலா நீ ஆயிடுனவே அட பாய், ஒருத்தர் நீங்க அழைப்பது போன்று பெருமானை அழைத்துக் கொள்ளாதீர்கள். வலா தஜஅலு துஆ ரசூலி கதுஆய் பாலுக்கும் பாலா, நீங்கள் அழைத்துக் கொள்வது போன்று பெருமானை அழைக்காதீங்க. மொத்த குர்ஆன்ல பெருமானை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் எல்லாம் சொல்லி தரேன் குர்ஆன்ல. நீங்க கூப்பிடுற மாதிரி பேர் சொல்லி கூப்பிடாதீங்க. இப்போ வீட்டுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, யாராவது உங்களை பார்க்க வந்தாங்க, வாசல்னு கூப்பிடுவாங்களா இல்லையா? அப்துல் காதர் பாய், இப்ராஹிம் பாய் கூப்பிடுவாங்களா இல்லையா? பெருமானார் வீட்டுக்குள்ள இருந்தார்கள். ஒரு சமூகத்தார் வெளியிலிருந்து வந்தாங்க. எங்க ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்க. வீட்டில் இருக்கிறாங்கன்னு வீட்டு வாசல் முகமது முகமது உங்களை பார்க்க வந்திருக்கிறோம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அந்த ஆயத்திறக்கிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறைக்குள் இருந்தால் அறை வாசலில் எப்பொழுது பெருமானார் வருவார் என்று எதிர்பார்த்து கை கட்டி நின்று இருக்கணும். அவர்களாக எப்பொழுது வெளியே வருவார் அப்பதான் நீ பார்க்கணும். வாசல் நின்று பெருமானாரை அழைப்பது, பெல்லடிக்கிறது, காலி மேலுக்கு ஒரு கதவு தட்டுறது, இந்த வேலையோட கூடாதுன்னு இது குர்ஆன் சொல்லுது. இப்போ குர்ஆன் அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை பற்றி, தௌஹீதை பற்றி நமக்கு சொல்ல வந்த குர்ஆன்ல மொத்த குர்ஆன் அல்லாஹ் நூற்றுக்கணக்கான இடங்களில் பெருமானாரை எப்படி நீ கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை சொல்லி தருகிறான். கொஞ்சம் பேர் வந்து கூப்பிட்டாங்க, நல்லா சொல்றான், அவங்களுக்கு என்ன மூளை இல்லையா, அவங்களுக்கு அறிவு இல்லையா, அவர்களுக்கு திட்டுறான். என்ன அதுக்கு முன்னாடி இன்னல்லதீன யுனாதூனக மின் வராயில் ஹுஜராத், அறையின் வாசலில் நின்று கொண்டு நபியே உங்களை யார் அழைக்கிறார்களோ, முகமதே வெளியே வாருங்கள், முகமதே என்று கூப்பிடுகிறார்களோ, அக்ஸருஹும் லா யாக்கிலூன், அவர்களை பெரும்பாலும் அவர்களுக்கு மூளையே கிடையாது, அகலே கிடையாது, மூளையற்றவர்கள் தான். வலவ் அன்னஹும் ஸபரு ஹத்தா தக்ருஜ இலைஹிம் லகான கைரன் லஹும், நீங்களாக உங்கள் வேலையை வீட்டில் முடித்துக்கொண்டு எப்போ நீங்கள் வெளியே வர்றீங்களோ அது வரைக்கும் வாசலில் காத்து தான் நிற்கணும், நபி எப்போ வருவாங்கன்னு சொல்லி. ஒரு நாள் ஆனாலும் சரி நின்று கை கட்டி நின்று காத்து கொண்டு பெருமாளை வருகிற பொழுது நீ பேசிக்கோ.
அப்படி பெருமானாரை உள்ள இருந்து கூப்பிட உரிமையே கிடையாது உனக்கு. வலவன்னம் சபரு ஹத்தா தஹ்ருஜ இலைஹிம் லகான கைருல் லஹும். நீங்களாக வெளியே வரும் வரை அவர் காத்திருந்தால் அதுதான் அவர்களுக்கு மேலானது என்று அல்லாஹ் சொல்றான். ஒரு இடத்துல கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறை சொல்லவோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதபு குறைச்சலா நடப்பதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷான் அனுமதி கொடுக்கவே இல்லை. மொத்த குர்ஆன்ல முழு குர்ஆன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலூத் ஷரீஃப் தாங்க. பெருமானுடைய போன் தாங்க அல்லாஹ் சொல்லிட்டு இருக்கான். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பெருமானுடைய மௌலூத் ஷரீஃப் தான். இன்ஷா அல்லாஹ் ஒரு வாய்ப்பு வந்தால் அதை பற்றி உங்களிடத்தில் பேசுவோம். அன்பர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலூதுடைய மாதம் வருகிறது. ஒவ்வொருத்தரும் அஸ்மு செய்யுங்க, ஒவ்வொருத்தரும் உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். நான் பெருமானாரை கண்ணியப்படுத்துறதுக்கு என்ன செஞ்சீங்கன்னு நல்லா கேட்பான். ரசூலுல்லாவை கண்ணியப்படுத்துன்னு நல்லா சொன்னான்ல, நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஒன்று, பெருமானாரை நேசிக்கணும். பெருமான் அதிகமாக ஸலவாத்து கொடுக்கும். ரபியுல் அவ்வல் மாதம் வருது, எவ்வளவு முடியுமோ அந்த அளவு ஸலவாத்துக்களை ஓதுங்க. குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 1000 ஸலவாத்துகள், 30 நாளைக்கு 30,000 ஸலவாத் ஆயிடுச்சு. டெய்லி ஓதுங்க. ஏதோ ஒரு ஸலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. எந்த ஸலவாத்து முடியுமோ ஓதுங்க. இன்றைக்கி என்னை பார்க்க ஒரு சீதை வந்திருந்தாங்க. அவங்க பேர் என்னங்க? பாசித் பாய். எங்கே இருக்காங்க? வந்திருக்காங்களா? வந்தாங்க, போயிட்டாங்க. இப்போ வந்துருந்தாங்க, பள்ளியாசுக்குள்ளே வந்தாங்க. இருக்காங்களா? அவர்கள் என்று கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒவ்வொரு தடவை ரபியுல் அவ்வல் மாதம் வந்த உடனேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்துக்களை அப்படியே பிரிண்ட் பண்ணி, ஒரு 10 ஸலவாத்து பிரிண்ட் பண்ணி, அதை காப்பி பண்ணி அதை பிரிண்ட் போட்டு எல்லா எத்தனை பிரிண்ட் போடுவீங்க? என்ன 10,000 பிரிண்ட் போட்டு வச்சுருக்கீங்களா? அது கையில் இருக்கா? கொண்டு வந்து கொடுத்தாங்க. பிரிண்ட் போட்டு கலர் அப்படியே அட்டகாசமாக ஒரு அந்த நோட்டீஸ் மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய 10 ஸலவாத்து பிரிண்ட் போட்டு 10,000 பிரிண்ட் போட்டு எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரும் ஓதுங்கன்னு ரொம்ப வருஷமாக நான் செஞ்சுக்கிட்டு வர்றேன் அப்படின்னு கேட்கவே சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ அல்லாஹ் கேட்பாங்க, என் ரசூலுல்லாஹ் அமிச்சனே கண்ணியப்படுத்துங்கன்னு சொன்ன, என்ன செஞ்சீங்க? யார் ரசூலுல்லாஹ்? பெருமானுடைய ஸலவாத்துக்களை இந்த மாதிரி ஒவ்வொரு ரபியுல் அவ்வல்லையும் நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வர்றேன். எத்தனை வருஷமாக செய்கிறீங்க இந்த மாதிரி? 21 வருஷமாக 10,000 பிரிண்ட் போட்டு பார்க்குற மக்களுக்கெல்லாம் கொடுத்து எல்லாரும் ஓதுங்கன்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. ரொம்ப கேட்க சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ அன்பர்களே, நாமும் அந்த மாதிரி, நான் யார சொல்லலாம் பெருமானோட கண்ணியப்படுத்திருக்கேன். என் வீட்டில் ஒரு கோழி அறுத்து சோறாக்கி, ஒரு ஆடை இருக்கிற வசதி இல்லைட்டாலும் ஒரு கோழி அறுத்து 4 பேருக்கு சோறாக்கி 4 பேருக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் எல்லாம் மன்னிச்சிருவான். நமக்கு ஒவ்வொரு வீட்டிலும் பெருமானுடைய மௌலூத் ஷரீஃப் ஓதி கந்தூரி செய்யணும். ஒரு 5 பேருக்கு, உங்கள் அண்ணன் தம்பிக்கு வெளியில் யாரையும் கூப்பிடாட்டி பரவாயில்ல, உங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உங்கள் சொந்தக்காரனை கூப்பிட்டு ஒரு சோறாக்கி பெருமானார் பேரில் ஒரு மௌலூத் ஷரீஃப், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் ஒரு கந்தூரி, ஒரு 4 பேருக்கு சோறு போட்டு பெருமானார் எனக்கு கண்ணியப்படுத்தினேன் என்பதற்கு ஒரு பதிவு செய்து கொள்ளுங்க. நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் இன்றைக்கு 10 பேருக்கு சோறு போடுங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி பறக்க செய்வான் அல்லாஹ் தஆலா. அடுத்த வருஷம் 20 பேருக்கு போட வைப்பான், அங்கடுத்து 200 பேருக்கு போட வைப்பான். அந்தளவு உங்கள் வீட்டிலும் உங்கள் வாழ்க்கையில் நல்லா பறக்க செய்வான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் செய்ய இன்ஷா செய்வோமா? எல்லாரும் சும்மா இன்ஷா அல்லாஹ் சொல்கிறதில்லை, மனசில் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரபியுல் அவ்வல் மாதம் எங்கள் வீட்டில் நான் 10 பேருக்காவது சோறாக்கி போட்டு, நீ 10 பேருக்கு பிரியாணி ஆக்கி போடணும்னு அவசியம் கிடையாது. தெரிஞ்சுங்களா? உன்னால் முடிஞ்ச அளவு எவ்வளவு செலவு பண்ண முடியுமோ ஒரு எலுமிச்சம்பழம் சோறு கொடுத்தாலும் சரி தான். தெரிஞ்சுங்களா? என் வீட்டிலே நான் 10 பேருக்கு சோறாக்கி ரசூலுல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவேன். நீயத் வச்சுக்க சொல்லுவேன். அப்படி உண்மையில நீயத் வச்சோ கை தூக்குங்க. நெசமாலுமா? வீட்டில் செய்வீங்களா? இன்ஷா அல்லாஹ். சும்மா இன்ஷா அல்லாஹ் கிடையாது, இது கட்டாயம் செய்வீங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா அதுபோன்று நாம் செய்து நம்ம வீடுகளில் பெருமானாரை கண்ணியப்படுத்துவோம். இந்த ஒரு வேலையை அல்லாஹ் தஆலா அடுத்தடுத்து பாருங்கள், இன்னும் நம்ம வீடுகளில் பறக்கச் செய்வோம். இன்றைக்கி சின்ன வீடாக்குறது இன்னும் பெரிய வீடாக்குறோம். நீங்கள் அல்லாஹ்ட்ட கேளுங்க, யாரை சொல்லு, யா அல்லாஹ் இந்த வீடு சின்னதாக இருக்குது, ஒரு 10 பேர் தான் சாப்பிட ரசூலுல்லாஹ்வுடைய மௌலூத் ஷரீஃப் ஓதுறதுக்கு 10 பேர் தான் வர மாதிரி இருக்குது, யா அல்லாஹ் யா ரசூலுல்லாஹ், அதனால ஒரு வீட்டை கொஞ்சம் பெருசாகி கொடுங்க, ஒரு 100 பேர் உட்காந்து ஓதுற மாதிரி ஆக்குன்னு கேளுங்க. இந்த சாக்கு வச்சு அல்லாஹ்ட்ட வாங்கிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்க்கு நல்லா கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. பெருமானாருடைய பேர் சொல்லி அல்லாஹ்ட்ட பெரிய வீடாக கேட்டு வாங்கிக்கலாம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அது மாதிரி நம்ம ஏற்பாடுகள் செய்தால், அதே மாதிரி ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மௌலூத் ஷரீஃபை ஏற்பாடு செய்யுங்கள். அதற்காக தபுரூக் வழங்குங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு 5 ரூபாய் பிஸ்கட் பாக்கெட்டாவது கொண்டு வந்து இந்த ஓதக்கூடிய மக்களுக்கு நீங்கள் கொடுங்கள். என் ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்தில் நான் இதையாவது செய்தேன் என்று அந்த பெயர் பட்டியலில் நம்முடைய பெயர் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியாவது நாம் செய்து கொள்வோம்.
அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்திய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தை, அவருடைய துஆவை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.